நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலை வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபம் செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்திலே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. அதிகாலைகளிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபிக்க வேண்டும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது சகலவற்றையும் புதிதாக்குவார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 6 ஆகிய வசனங்களை நம்ம ஒவ்வொரு வசனமாக தியானிக்கும் போது, தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 வசனத்திலே, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். நம்ம கூட தேவன் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்வராக சுற்றி தெரிந்தார். தேவன் கூட இருந்தார் என்று அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 எழுதப்பட்டிருக்கு. தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள். அன்பு கூறும்போது நம்ம நன்மை செய்கிறோம். ஜெபிக்கும் போது நம்ம நன்மை செய்கிறோம். யாரெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களோ, நம்மளை பகைக்கிறாங்களோ, நமக்கு யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறாங்களோ, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம நன்மை செய்கிறோம். நன்மை செய்யும் போது தேவன் நம்ம கூட இருப்பார். தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா சில தீமையான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், விக்கிரக காரியங்கள், இன்னும் வேசித்தனம், காமவிகாரம், மோகைச்சை, துன்மார்க்கமான காரியம், அசுத்தமான பாவ காரியங்கள் எதெல்லாம் அந்த பூமியில இருக்கோ அது எல்லாவற்றின் சீ என்று வெறுத்து தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷன் வாழணும். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அவருடைய கற்பனையை கை கொள்ளணும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கிற சந்ததியாக இருக்கணும், கனி கொடுக்கிற ஒரு குடும்பமா இருக்கணும், நீதியை பின்பற்றுகிற, நீதியை செய்கிற ஜனமாக இருக்கணும். நீதியை செய்யும் போதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத ஜனங்கள், பொல்லாத கூட்டம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் நோவாவை போல தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் கண்டிப்பாக தேவன் நம்ம கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளவு கிஃப்ட் தெரியுமா? 24 மணி நேரமும் தேவன் நம்ம கூட இருந்தால் எவ்வளவு கிஃப்ட்.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார். ஏனோக்குக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருந்துச்சு. ஆனால் ஏனோக்கு தேவனோடு நடந்தார், தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, இந்த உலகத்திலே ஒரு பொருளாசையோ, ஒரு பண ஆசையோ, ஒரு நகை ஆசையோ, ஒரு மண் ஆசையோ, இல்லை ஒரு பெண் ஆசையோ, இல்லை எந்த ஒரு ஆசைக்குள்ளே போய் சிக்கி கொள்ள மாட்டான். ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்ததுல கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. என கர்த்தர்லாம் கூட இருப்பார். என் இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால் வாழ்க்கை முழுவதுமே விசாலமான ஒரு வாசல் திறக்கப்படும். அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிள் சார்ட்டு பிடிஎஃப்ல இருக்குது. நீங்கள் இருக்கிற பகுதியிலே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வேணால் கூட அனுப்பி வைப்பேன். 9363064181. இந்த வருஷத்தில் ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக வாசித்து முடிங்க. பைபிளை வாசித்து முடிக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். வசனத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்களோட வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். யாரெல்லாம் தாகமாக இருக்கிறீங்களோ கர்த்தர்கிட்ட வரணும். அவர்கிட்ட வரும்போது ஜீவ தண்ணீர் ரூட்டில் இலவசமாய் கொடுப்பேன். ஜீவ தண்ணீரை கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். கர்த்தரை அறிந்து கொள்ளணும். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்கள் செய்யும்போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்னொரு 5 நாள் தான், 10 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 11ஆம் வருஷம். இந்த 10 வருஷமும் ஊழியத்துக்குள்ள வந்து பல காரியங்கள் சொல்லும்போது வசனத்தின்படி எந்த அளவுக்கு என்னை வாழ அர்ப்பணிச்சனோ, அதில் எந்த அளவுக்கு போராட்டம் வந்ததோ, அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் கிருபை செய்தார். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம். இன்று கடைசி காலத்தில் வாழ்ந்தோன்றிருக்கும். நெருங்கி நிற்கிற பாவம். இந்த உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, நெருங்கி நிற்கிற பாவம். இதெல்லாம் தள்ளிட்டு நமக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தில் வெறுத்து, ஒதுக்க வேண்டிய காரியத்தில் ஒதுக்கி, நம்ம இருதயம் முதல்ல தேவனோடு ஒப்புரவாகணும். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத இந்த உலக காரியம் வேண்டாம். நான் 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, கடனில் கஷ்டப்பட்டு 40 நாள் பாஸ்டிங் இருந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி சாவியை கொடுத்து அழைத்தார். இன்று இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா நிறைய தேவைகள் உண்டு. குடும்பத்துக்குள்ள நிறைய தேவைகள் உண்டு. இதை தாண்டி நம்ம எப்படி ஆவியில் வளரணும்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது நமக்கு காலையிலையும் நேரம் இருக்குது, ராத்திரியும் நேரம் இருக்குது. செல்ஃபோனில் ஒரு மனுஷன் அடிமையாக இல்லாமல், இல்லை டிவியில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்தால் மட்டும்தான் ஆவியில் வளர முடியும். இன்னொரு 6 மாதம், இந்த 6ஆவது மாதம் முடிய போகுது. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் எப்படியாவது ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்க தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா சில குடும்பத்தில், ஐயா நான் 40 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன். சரி, சர்ச்சுக்கு போகிறீங்க, முழு பைபிள் வாசிச்சாச்சா? இல்லை. 2019 ஒரு முழு இரவு சர்வீஸ், அதில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க மெசேஜ் கொடுக்க.
பைபிள் எப்படி வாசித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தி பேசுகிறதுக்கு முன்பாக ஒரு 10 நிமிஷம் விளக்கமாக பேசிட்டு அன்றைக்கி நைட் செய்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் ஒரு 20 நாள் கழித்து அந்த சர்ச்சில் உள்ள ஒரு விசுவாசி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. நான் விக்கிரத்தை வெறுத்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு நான் 20 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த 20 வருஷமாக எல்லா செய்தியும் கேட்பேன், நான் கீழ்ப்படிவேன். ஆனால் எனக்கு யாருமே முழு பைபிள் வாசிக்க சொல்லலை. நீங்கள் செய்தி பேசும்போது அதுக்கு முன்னக்கூட்டியே சொல்லிட்டீங்க, முழு பைபிள் வாசித்து முடிக்கிற அந்த ஃபார்முலா 20 நாளில் நான் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. சிம்பிளாக சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க? 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை நம்ம தேவனுக்காக அர்ப்பணிக்கும் போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறோம். முதல்ல 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனை தேடும்போது, வசனத்தின் மூலிமா தேவனை தேடும்போது, ஜெபத்தில் தேவனை தேடும்போது நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேனோ அன்னைக்கு மனம் திரும்ப ஆரம்பித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 5 வருஷம் கண்ணீரோடு வேதத்தை வாசிக்கும் போது சரி, ஜெபிக்கும் போது சரி, கண்ணீர் தானாகவே வடியும். ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அனுபவம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நான் எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தேன். ஏன்னா நான் வியாபாரத்துலேருந்து கடனில் கஷ்டப்பட்டு பைபிள் எடுத்து வாசித்தாள். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது என்னோடய வாழ்க்கை முழுவதுமே ஒரு மாற்றம். அந்த மாற்றம் எப்படி கிடச்சிது அப்படின்னா, தேவனை தேட ஆரம்பித்தேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 10 வருஷமும் நிறைய காரியத்தில் தேவன் எனக்கு பல ஆச்சரியங்கள் சொல்லலாம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமாக எந்த நாட்டுக்குள்ளே கேட்குறீங்களோ முடிந்தால் எனக்காக இன்னைக்கு ஜெபிங்க. என்னுடைய பிறந்த நாள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் வளரணும், தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். நமக்கு என்ன தெரியுமா கிஃப்ட்? ஐயா, என் வாழ்க்கையில ரொம்ப கண்ணீரா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்திலே தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, என் கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது தான் அந்த கண்ணீர் வாழ்க்கை எல்லாமே மாறும். நான் ஊழியத்தில் வரும்போது 2016 வரும்போது கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீர் மட்டும்தான் இருக்கும், ஜெபிக்கும்போது கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். ஏன் கண்ணீர் வடிக்கணும் எனக்கே தெரியாது. வசனத்தை வாசிக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பித்தேன், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்று கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் முன்பாக தேவன் கொண்டு வந்திருக்காரு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் இருதயத்தில் ஒருவேளை கண்ணீர் இருக்கா? யாராவது சொந்தக்காரங்க யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா? வேலைக்கு போகிற இடத்துல யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா? இல்லை கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது, ரொம்ப யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்களா? இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு ஏதாவது பாவங்கள் தொடருதா? இல்லை ஏதாவது ஒரு விக்கிரத்துக்குள்ள அடிமையாக இருக்கிறீங்களா? இல்லை கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்களா? இந்த நாளில் மறுபடியும் தேவன் பக்கம் மனம் திரும்பணும். சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசும்போது
நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறேன், அதை கொஞ்சம் ஒரு மனுஷன் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, அவங்க நினைச்சதுதான் சரி, அவங்க பேசுறதுதான் சரி, பெருமையான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், சபிக்கிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் வரும்போது சில தேவையில்லாத இந்த உலக வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் இதெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி வரணும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். எப்போ நம்ம சில காரியத்தை விட்டு விலகி வெளியில வரணும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கடன்ல கஷ்டப்பட்டதுனால பொய் நிறைய பேசுவேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, பொய் பேசினால் நாசம் அடைவீர்கள், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரித கடலிலே பங்கடைவார்கள், பொய்யர் அனைவரும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. உடனே யோசித்து பார்த்தேன், நான் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, இனிமேல் இருக்கிற நாட்களிலே பாவத்தில் அடிமையா இல்லாமல் தேவனுக்கு அடிமையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி கண்ணீரோடு மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, மனுஷனை நம்பிலாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த 10 வருஷமும் கர்த்தர் என்னை பத்திரமா பாதுகாத்தார். கடன்ல கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுனாலே அந்த கஷ்டம்னா என்ன, வேதனைனா என்ன, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்ததுனால அடிமைனா என்ன, சாபம்னா என்ன, பல காரியங்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த நிமிஷவரிய ரவிராஜ் உயிரோட இருக்கிறானா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சகலவற்றையும் புதிதாக்கி கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதித்தார். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் ஒருவேளை அண்ணே கண்ணீரோட தான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நம்ம என்ன தெரியுமா யோசிச்சு பார்க்கணும்? சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க, நல்ல செல்ஃபோனில் வேற வேற பல ஆப்பு, பல காரியங்கள், அதில் போய் பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது 24 மணி நேரமும் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது தான் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, பாவியா என் மேலே கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி தான் மனம் திரும்பினேன். அதனால் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஐயா, நான் வாழ்கிற காலம், நம்ம வாழ்கிற காலம், இந்த கடைசி காலம், இந்த கடைசி காலத்திலையும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா சில வெறுக்க வேண்டிய காரியங்கள் வெறுத்து தேவன் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இதயத்துக்குள்ள கண்ணீரோடு ஒருவேளை இணைந்திருக்கிறீங்களா? பிள்ளை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடியலையா? கடன் பிரச்சனையா? குடும்பம் ரட்சிக்கப்படலையா? கணவர் விபச்சார அடிமையில் இருக்கிறாரா? இல்லை வீடு கட்ட முடியாமல் தடையா இருக்கா? குடும்பத்துக்குள்ள எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு? இல்லை ஒற்றுமை இல்லையா? கணவர் சந்தேகப்படுறாரா? இல்லை குடும்பத்துக்குள்ளே மாமியார் மருமகளுக்குள்ள ஏதாவது இருக்கா? தேவையில்லாத காரியங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலே காலவேளையில இணைந்திருந்தாலும் உங்க கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருதயம் கர்த்தர் பக்கம் வரணும். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து செய்தி கேட்குறீங்களா? மரண தருவாயில இருக்கிறீங்களா? கேளுங்க. எப்படி தெரியுமா கேட்கணும்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். என் வாழ்க்கையிலே
எனக்கு எல்லாமே புதுசா மாறணும்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் வேணும், பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும், தீர்காயுசு வேணும், சுகம், பலன், ஆரோக்கியம் வேணும். என்னை புதுப்பிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்காயுசோடு இருக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனை தேடுங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில இணைந்திருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஒருவேளை இந்த கால வேளையில கண்ணீர் இருக்கா, அந்த கண்ணீரை தேவன் துடைப்பார். ஒரு மனுஷன் கிடையாது, உங்களை உருவாக்கின தேவன் மட்டும்தான் உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். என் வாழ்க்கையில நான் கண்ணீரோடு தான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் கஷ்டத்தின் மத்தியில தான் ஊழியத்துக்கு வந்தேன். நிந்தைகள், அவமானங்களோடு தான் ஊழியத்துக்கு வந்தேன். 2016 இப்போ யோசித்து பார்த்தாலும் நான் 2016 எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். எல்லாரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில தான் வந்தேன். ஆனா கர்த்தர் என்னை தொட்டாரு, அபிஷேகம் பண்ணார், சாவி கொடுத்தாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எந்த வசனம் வாசித்தாலும் சரி, அந்த வசனத்தை நான் கீழ்ப்படுகிறானான்னு சொல்லி முதல்ல யோசித்து பார்ப்பேன். அந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா உடனே மன்னிப்பு கேட்பேன். இந்த வசனத்தை நான் இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படியணும்ப்பா, எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யார் எந்த இடத்துல இருந்து அந்த செய்தி கேட்டாலும் சரி, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஒருவேளை கண்ணீரோடு இணைந்திருக்கிறீங்களா, கண்ணீரை துடைப்பார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? நான் அதைத்தான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசிப்பேன். எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார். இன்னைக்கு நான் அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்ததா தெரியுமா? இது எல்லாமே கிஃப்ட் தான். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காரு. அப்ப காலவேளையில நம்ம எல்லாருக்கும் செய்தி என்ன அப்படின்னா, தேவன் சகலத்தையும் புதிதாக்குவார். சகலத்தையும். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கிறீங்களோ அது எல்லாமே தேவனால மாற்ற முடியும், ஒரு மனுஷனால மாற்ற முடியாது. அதனால காலவேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருங்க. பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை உங்க இருதயத்துல எழுதி வைங்க. இந்த வசனம் கரெக்டா ஒரு 5 லைன் இருக்கு. இந்த 5 லைனுமே உங்க இருதயத்துக்குள்ள எழுதி வைங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். சொன்னது ஒரு மனுஷன் கிடையாது, நம்மளை உருவாக்குன தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒளிந்து போயின. பழைய காரியங்களை உட்கார்ந்து யோசித்து புலம்ப வேண்டாம். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா புதுசா மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, குடும்ப வாழ்க்கையில சரி. ஒருவேளை இதயத்துல ரொம்ப வேதனை, காயங்கள் இருக்கா, அது எல்லாமே தேவனுடைய சமூகத்துல இறக்கி வச்சிருங்க. இன்னையில இருந்து புதுப்பிக்கப்படணும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். அதனால முந்தினவைகள் ஒளிந்து போயின. முந்தினவைகள் ஒளிந்து போயின. அது முடிஞ்சிட்டு, ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அந்த ஜீவ தண்ணீர் நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கும்போது, அவர் நமக்கு நிரப்பும் போது, நம்ம வாழ்க்கையில எல்லாமே புதுசு தான்.
இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, வருத்தம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது, முந்தினவைகள் ஒளிந்து போயின. எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ அதை அப்படியே தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி மனம் திரும்பி புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், புதிய வல்லமை பெற்றுக்கொள்வோம், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாள்தோறும் புது கிருபை தந்து எங்களை பாதுகாக்கிறவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம் சுதிரம்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பலவீனம், எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும், எங்களுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை அழைக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்னீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்திலே, கம்பெனி வேலைக்கு போற இடத்துல, இருக்கிற பகுதிகளில் எல்லா இடத்துலையும் புதுப்பிக்கப்படணும்ப்பா. இதயத்துக்குள்ள என்னெல்லாம் கேள்வியோடு இருந்தாங்களோ முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொன்னீங்கப்பா. இனி வருத்தமும் இல்லை, துக்கமும் இல்லை, இனி மரணமும் இல்லை. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். எந்தெந்த காரியத்தை குறித்து மரண பயத்தோடு இருந்தாங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. நீக்கி போட்டு ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருந்தால் கர்த்தர் மறுபடியும் சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து கர்த்தர் புதுப்பிக்கணும். உம்முடைய தலைமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்க, கையின் கீழ் ஆசுரிங்க, வம்சத்தை ஆசுரிங்க, தலைமுறை ஆசுரிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களினால் நிரப்புங்க, 9 கனிகளினால் நிரப்புங்க, கல்வாரி அன்பினால் நிரப்புங்க, கிருபையின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலால் நிரப்புங்க, ரட்சிப்பின் வசத்தை தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தில் நிரப்புங்க. பாத்திரம் நிரம்பிய வழிய என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கும் ராஜா. யூத ராஜசிங்கம் இறங்கி வாங்க, ஜீவாதிபதியானது இறங்கி வாங்க ராஜா. எல்லாவற்றையும் புதுப்பிங்க. இந்த நாளில் எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். லீதன சந்தடல பல ஹூரபல கபுதுவேக்கேதுனா ரீமா லகதன மேல ஷபல பல ஹூரபல ஹரது ரிஹதன மலஹதன மரக்கரது ரிஷந்தடல பக்கபுதுவேக்கேதுனா ரீபா பாது நமலஹதன மிஹி பிலஹாஸ் பிலஹோ பிலா லா ஷதுர பல ஹூர பிலஹார பிலா ரிதனமாசி பிஷே துனிமே கபல ஹோ ரபா கபுதுவேக்கேதுனா துனிமே பிலஹ பிலஹரது ரிதர ஷலஹோ பாஹதி பிஹி பிலஹ பிலா லா து நிஷந்தடன மாக்கரோ லா தன மரஹதன மே லா அதனே மிஹி பிலஹ பிலா ரது லேதன மிஹி பில்ஹாஸ் பிஹி பிலஹு பில்ஹார பிலா லாதுரி ஷலபா கபுதுவே கேதுரி கந்து டலபலபா கபுதுவே கேதுனா. சிலருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து கர்த்தர் புதுப்பிக்கிற கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இதயத்தில் உள்ள வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி மறுபடியும் சமாதானத்தை கட்டளை கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. தூஹ பகாஷத்து நிமிகிபிலஹாரது லாது நிஷந்த டலவா கபுதிபெக்கதுனா மரண படுக்கை கர்த்தர் நீக்கி போடுகிற கிருபைக்கா நன்றி ராஜா. லெகதனே மிகிபிலஹாஸ் பிலஹு பிலஹாரது மரண பயத்தை கர்த்தர் நீக்கிற கிருபைக்கா நன்றி. லஹோதுனே ஹே பிஹா தினே மிகிபிலஹசி நிஷந்த டலவா கபுதிபெக்கதுனா தூலப லஹதனே
நிமிகி பிலஹாஸ் நிமிகி பிலஹாரது. ஒவ்வொரு குடும்பத்தை கத்தர் தொட்டு கொண்டு கிருபைக்கா நன்றி ராஜா. கத்தரோட வல்லமை இறங்கி கொண்டு கிருபைக்கா நன்றி. ரகதன மிகிபிலஹாஸ் நிகி லாஹூ ரபலஹரது லீத நமால ரஷந்த டலபலஹரது லாத நமஹு பிஹ பிஹ பிஹாஸ் பிஹிபிலாரது ஷிபஹு பிஹா பிஹா தீஹோஹா பஹா பிஹோ லபஹி பிஹலஹ பிலஹாரது லஹபலஹாத் நிமிகிபிலஹோர் பிலஹாரது லஹதன மிஹுபலஹாஷத் நிமிகுலஹபலஹது லாதிஹி பிஹு பிஹா தீஹபஹு பிஹா தினிஹோல மலஷந்த டலபக்கபுதி விக்கேதுனா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்த தொட்டு கொண்டு கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம்ப்பா. கத்த தொடுங்கப்பா, 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 எல்லாரையும் தொடுங்கப்பா. ஒருவரை விடாதீங்கப்பா, எல்லாரையும் தொடுங்கப்பா. லாதுனி ஷந்த டலபா கௌரோ திரிபி கலபா கபுதி விக்கேதுனா லீதனா சித்னி ஹபஹு பிலா லாதுஹ பிஹா சிபிஹா பிஹா தீஹபா லஹதி நிமாக்கர ஷந்த டலபா கபுதி விக்கேதுனா லதூரி பிதி நிமல சிதி நிமாக்கன் தொட்டோரபல லாக்கர ஷந்த டலபா கரதுரி கரபதுரபலஹரது லீபாதன ஷிபி லிபி லஹாரபி லஹோரது. சில குடும்பத்தில் கர்த்தர் இந்த நாளிலும் ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக அப்பா உங்க பிள்ளைகளை தொட்ட கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் புதுப்பிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்ப்பா. பிதாவின் சித்தம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கற்பனை கை கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. உண்மையா வாழ கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. வெளியில புறப்படுறாங்கப்பா, கொளுத்த கன்றுகளை போல வளரணும். கத்த கிருபை செய்யுங்க. உச்சிதமான கோதுமையினால் நிரப்புங்க. உள்ளங்கையிலே வரைந்திருக்க கிருபைக்கா ஸ்தோத்திரம். தாயின் தகப்பனையும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டீங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தாழ்த்துறாங்கப்பா. கற்பதுனி ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்கப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க. குடும்பத்துல தேவையெல்லாம் பேசிருக்காங்க. எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. வயசு அதிகமாகுது. இந்த நாளிலே பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. சந்ததியை காணணும்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை பார்க்கணும், ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. தீர்காயுசாங்கப்பா. சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க. குடும்பம் ரட்சிக்க விடணும். ஆசீர்வதிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிங்க. பரிசுத்தப்படுத்துங்க. சுத்திகரிங்கப்பா. ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் தொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ பலவீனத்தை எல்லாம் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா, ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா, ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. குறைகள் குற்றங்களை கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகலில் மேகஸ்தமோ இருள் அக்னிஸ்தமோ கர்த்தரை கூட கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா விசேஷமாக உங்க மகனை ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாளிலும் கர்த்தர் அப்பா நீங்க பேசின கிருபைக்கா நன்றி. எங்களோட பேசின கிருபைக்கா நன்றி. உங்களுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா நன்றிப்பா. 2026 ஆண்டுல நாங்க இன்னுமா கிறிஸ்துவுக்குள்ள பலப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. வெளியில புறப்படுறாங்க, போகும்போது வரும்போது கர்த்தர் கூடங்கப்பா. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இன்னுமாக இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குடும்பம் பிரிந்து போயிருக்கு. சில குடும்பத்தில் சந்தேகம், சில குடும்பத்தில் பாவ அடிமை, விபச்சார அடிமை. அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் மீட்டெடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம்.
துதிகன மகிமெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களில் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க விரும்பினால் 9363064181 அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா ஜெபிப்போம். PDF இருக்குது, பைபிள் சார்ட்டு, அதையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.